இது ஒரு டிஜிட்டல் கிளாக். இது கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது. ஓ! அப்படியா விஷயம்? இது அப்போ உடைஞ்சனால சும்மாவே வீட்ல கிடந்தது. இப்போ இது ஏன் வேலை செய்யல? இது எப்படி வேலை செய்ய வைக்கிறது? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? சரி, இப்ப இத ஓபன் பண்ணலாம். இத ஓபன் பண்றதுக்கு இங்க மேல இருக்க இந்த கேஸையும் வெளில எடுத்தாகணும். அதாவது இந்த ப்ளூ கலர் கேஸிங்க. ஆஹா. இதுல எப்படின்னா இங்க 2 AAA பேட்டரி போடணும். இந்த 2 AAA பேட்டரியால தான் எனக்கு பவர் ஆகும். அப்புறம் இங்க இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் நமக்கு ஆப்ஷன் தரும். அதாவது ரீசெட் பட்டன், டைம் செட் பண்றது, ஆன் ஆஃப். ஓகே 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 ஓகே. நோ ப்ராப்ளம். இப்போ இத ஓபன் பண்ணலாம். அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய வேலை. என்ன தெரிகிறது? இங்க பேஸ் பார்ட்ல மெயினா எதுவும் இல்ல. இங்க வெறும் 2 பேட்டரி மட்டும் தான் போடுவோம். அப்புறம் இங்க கீழ இந்த ஹெவி மெட்டல் இருக்கு. இது எதுக்குன்னா நம்ம எப்படி ஆட்டி விட்டாலும் அது ஸ்ட்ரைட்டா நிக்கிறதுக்காக தான் இந்த மெட்டல். சரி, இப்போ இந்த மேல என்ன இருக்குன்னா மெயினா ஒரு போர்டு. இந்த போர்டுல மொத்தம் இங்க 2 இதுதான் இருக்கு. இந்த 2 பேட்டரி. 2 பேரா? ஆனா இன்னொரு இது நம்ம எப்பவுமே எல்லா ரிமோட்லயும் பாக்குற மாதிரி அந்த 2 சைடுமே கிடையாது. ஒரு சைடு தான் இருக்கு. இதை எப்படி கனெக்ட் பண்றது? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். சரி, நம்ம இதையும் கழட்டி பார்ப்போம். இதுல மெயினா ஒரே ஒரு எல்இடி லைட் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் மிச்சதுல இந்த கான்டாக்ட் பின்ஸ் மாதிரி இருக்கு. இந்த கான்டாக்ட் பின்ஸும் இந்த இடத்துல டச் ஆகும்போது தான் அந்த இடத்துல டிஸ்பிளே வரும். எனக்கு தெரிஞ்சு சீரீஸ்ல இருக்கும். அதாவது ஒரு பேட்டரியில இருந்து இன்னொரு பேட்டரி கனெக்ட் ஆகி நம்மள்ட்ட வந்து இந்த சைடு இருக்கிற மூடி வந்து மிஸ் ஆகிதான் பாக்குறதுக்காக இப்ப 2 பேட்டரி வந்து வச்சுட்டு அதுல ஒரு வயர் வச்சு பார்ப்போம். 2 சைடும் ஒரே மாதிரி போட்டேன். வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். இப்போ ட்ரை பண்ணுவோம். வருது. கேப் மாற்றோம்ல, இந்த இடத்துல நம்ம எப்படியாவது இந்த வயருக்கு பதிலா ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணும். இதை மூடிடலாம். எனக்கு இப்பதான் எல்லா விஷயம் புரியுது. ஐயோ, என்னது இது? அண்ணன் போட்ட கோடு. இந்த பேட்டரி ஹோல்டர்ல கரெக்டா ஒரு எண்டில் வந்து இந்த 2 இதுவும் சீரீஸ் மாதிரி டச் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிட்டோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். இந்த கேஸ் நீ இதில் போட்டுருவீங்க. நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. இதோட நீங்க என்ன போறதில்ல. இதுக்கப்புறம் எல்சிடி டிஸ்பிளேஸ்லாம் எப்படி வேலை செய்யுது அதை இப்ப பார்க்கலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. முன்னாடிலாம் நம்ம சிஆர்டி டிவி, அதாவது கேத்தோட் ரே டியூப், இந்த டிவிஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுல கலர் அவுட்புட் கொண்டு வரதுக்காக 3 கலர்ஸ், அதாவது ரெட், கிரீன், ப்ளூ, இதுக்கு தனித்தனியா ஒரு எலக்ட்ரான் கன் வச்சு லைட்டை பாஸ்பரஸ் கோட்டிங் மேல பண்ணி இமேஜை நம்ம ஒப்டைன் பண்ணணும். இதுக்கு அடுத்ததா வந்ததுதான் எல்சிடி, அதாவது லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. நான் நம்பர் 1. இந்த எல்சிடியில மெயினா லிக்விட் கிறிஸ்டல் ஸ்பெரிக்கல் பாடி மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல ட்விஸ்டர் ஷேப்ல இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்துக்கு அலைன் ஆகும். இப்படி அலைன் ஆகும்போது தான் அதுல லைட்டு பாஸ் ஆகும். இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவு அதிகமா கம்மியா கொடுக்கும் போது இது ஒரு ஆங்கிளுக்கு திரும்பும். இதை வச்சுதான் நம்ம லைட் இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்றோம். இதனாலதான் நமக்கு வேண்டிய கலர் அவுட்புட் இமேஜோட கலரை நம்ம அப்டேன் பண்ண முடியும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த லிக்விட் கிறிஸ்டல்ஸுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் லைட்டை ப்ரொவைட் பண்றதுக்காக பின்னாடி பேக் லைட்னு ஒன்று இருக்கும். இந்த பேக் லைட்ல பின்னாடி லைட்டுக்கு அப்புறமா ஒரு டிஃப்யூசர் ஷீட் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்றதுக்காக ஒரு பிரிசம் ஷீட் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம பேக் லைட்னு சொல்றோம். இதுக்கு அடுத்து ஒரு பாட்டம் போலரைசர்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இருக்கும். அதுக்கு அடுத்துதான் எல்சிடி, இந்த லிக்விட் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒரு போலரைசர் இருக்கும், அது வந்து டாப் போலரைசர். இதுக்கு அடுத்து ப்ரொடெக்ஷனுக்காக கிளாஸ் ஷீட் இருக்கும். இப்படிதான் எல்சிடிஸ்லாம் ஒர்க் ஆகும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே. இந்த எல்சிடியோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதான ஒரு பியூர் பிளாக் இமேஜை ஒப்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு லைட் சோர்ஸா இருக்கிற அந்த பின்னாடி பேக் லைட்ல TCFன்ற ஒரு லைட்டை யூஸ் பண்றோம். இதுல இருந்து வர லைட் எனர்ஜியை எவ்வளவுதான் நம்ம அந்த லிக்விட் கிறிஸ்டல்ல பிளாக் பண்ணாலும் அந்த பிக்சல் வழியா அந்த லைட் எப்பவுமே தெரிஞ்சுட்டு தான் இருக்கும்.
அதனால ஒரு பியூர் Black கலர் இமேஜை நம்மளால அப்டேட் பண்ண முடியாது. இந்த எல்சிடிக்கு அப்புறம் வந்ததுதான் இந்த எல்இடி டிஸ்ப்ளே. இந்த 2த்துக்கும் மெயினா என்ன வித்தியாசம் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருக்குன்னா, எல்சிடில இருக்கிற பேக் லைட்ட அப்படியே எடுத்துட்டு, அதுக்கு பதிலா இண்டிவிஜுவல் எல்இடிஸ வச்சிருப்பாங்க. இப்படி வச்சு வந்ததுதான் இந்த எல்இடி டிஸ்ப்ளேஸ். இப்படி வைக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு எல்இடியும் கண்ட்ரோல் பண்ணி, தேவையான இடத்துல ஆஃப் பண்ணி ஒரு பியூர் Black இமேஜ அப்டேட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து அப்படியே ஓஎல்இடி, AMOLED இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ நம்ம செஞ்ச இந்த ப்ராஜெக்ட்ல என்ன டைப் ஆஃப் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எல்சிடி டைப் தான். இது பாசிவ் எல்சிடின்னுவாங்க. அதாவது வெறும் ஒரு கலர் மோனோக்ரோமேட்டிக் லைட் டிஸ்ப்ளே. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா. இது மாதிரியான டிஸ்ப்ளேஸ் எப்பவுமே காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறதுக்காக சின்ன சின்ன ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏசி ரிமோட், அப்புறம் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் சின்ன டிஸ்ப்ளே இருந்தா போதுன்றப்போ இந்த மாதிரியான டிஸ்ப்ளேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். வரட்டா.